குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. நிஃப்டி 50ல் ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் தான் இன்றைக்கி. பாருங்களேன், இதுதான் காலையில் ஒரு லோ வந்தான். எது வரையும் வந்தான்னா 25,564. அதுதான் அவன் வந்து ரீச் பண்ணது. அந்த லோ வந்துட்டு அதுக்கப்புறம் 25,814. அதுக்கப்புறம் கடைசியாக அதுக்கப்புறம் வந்தது 25,700. ஸோ இந்த 114 பாயிண்ட்டுக்குள்ளேயே இன்றைக்கி அரெஸ்டானுங்க. அதில் கடைசி நேரத்தில் இந்த 25,814 போனால் அங்கேருந்து மறுபடியும் 25,737. ஸோ இன்றைக்கி ஒரு 5 ட்ரேட் நான் நிஃப்டி 50ல் பண்ணேன். 5 ட்ரேடில் 4 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டில் முடிஞ்சுது. ஒன்று மட்டும் ஒரு 7 பாயிண்ட்டு அது எங்களுக்கு அப்படியே நெகட்டிவாக மாறிடுச்சு. கரெக்டாக தான் இருந்தது, அது பாசிட்டிவ்லேயே இருந்தது. பட் ஆனால் அந்த ப்ராஃபிட்டை டக்குன்னு பிடிக்க முடியல. அதுக்குள்ளே மார்க்கெட் திரும்பிடுச்சு. சரி, 2 லாட்டு நான் வாங்கிறது எல்லாமே 7 பாயிண்ட்டுனா அதுவே எவ்வளோ ஆகிடும்? எப்படியும் ஒரு 900 ரூபா கிட்ட லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 900 ரூபா ரெக்கவரி பண்ணுறதுக்காகவே 5வது ஒரு கால் ஒன்று பண்ணேன், கொடுத்துருந்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில். அது 7 பாயிண்ட்டு போனதுக்கு 8 பாயிண்ட்டாக பிடிச்சாச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தா இன்றைக்கி ஒரு 2,700 ரூபா ப்ராஃபிட்டில் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி நமக்கு ப்ராஃபிட்டாக தான் முடிஞ்சுது. இன்றைக்கி பெரிய லெவலெலாம் மார்க்கெட் ஒரு பெரிய ரேஞ்செல்லாம் இல்லை, ரொம்ப சொதப்பலாக இருந்தது. மைல்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆமை நவர்ற மாதிரி மேலே போச்சு. அதுக்கப்புறம் முயல் குதிச்ச மாதிரி அங்கேருந்து கீழே குதிச்சிச்சு. இன்றைக்கி இதுதான் மார்க்கெட்டில் நிஃப்டி 50ல் நடந்தது. இன்றைக்கி எப்படி இருந்தாலும் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருக்குது இந்த ட்ரேட் டீலால். ஸோ அதனால் மார்க்கெட்டு ஒரு பாசிட்டிவ் பயாஸ்லேயே சுற்றிக்கிட்டு இருக்குது. நேற்று வந்து எஃப்ஐஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காக வாங்கியிருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில். பட் எஃப்என்டோலையும் ஃப்யூச்சர்லேயும் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. பட் கேஷ் மார்க்கெட்டில் 5,000 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க. அதனால் மார்க்கெட் வந்து சஸ்டைனாக புல்லிஷ் சைட்லேயே முடிஞ்சிருக்கு. 49 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி 50ல் இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி 5 ட்ரேடில் 1 ஃபெயிலியர், 4 சக்ஸஸ். ஏன்னா எஃப்ஐஎஸ் வாங்கிறதுனால மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ தொலைவு கீழே வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ அவங்க நேற்று வாங்கியிருந்தாங்க அந்த ஒரு பொசிஷன். அது இல்லாமல் இன்றைக்கி ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி எல்லாம் நல்லா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அது ஒரு ரீசன். இன்றைக்கி இன்ஃபோசிஸை ஏன் இந்த சாத்தினாங்கன்னு தெரில. அதில் ஏதாவது அந்த டிவிடெண்ட்டு கொடுத்து இறக்கிட்டாங்களா என்னான்னு தெரியல, அதை பார்க்கல. இன்ஃபோசிஸ் பெரியான டவுனில் முடிஞ்சிருக்கு, இப்போ தான் பார்த்தேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு பாசிட்டிவ் பயாஸில் முடிஞ்சதுக்கு. பேங்க் செக்டார் நல்லா இருக்குது. பேங்க் செக்டார் வந்து எவன் கை விட்டாலும் பேங்க் நிஃப்டி கை கொடுத்துக்கிட்டே இருக்குது. பர்டிகுலராக இந்த பிஎஸ்சி, ஸ்டேட் பேங்க்கு, அப்புறம் இந்த ப்ரைவேட் பேங்க்கு, இதெல்லாம் எப்போவுமே கை கொடுத்துக்கிட்டே இருக்குது நிஃப்டி 50க்கு. அதனால் மார்க்கெட் வந்து என்ன தான் டவுன் வந்தாலும் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி பாசிட்டிவ்லேயே முடியுது. அதுதான் அதில் இருக்க ஒரு பியூட்டி. இவ்வளோ இறங்குச்சு இல்லை ஸ்டார்டிங்கில், அப்படியே சஸ்டெயின் ஆகி கீழே. நான் இன்றைக்கி இந்த மார்னிங்கில் இந்த கேண்டில் பார்த்தோன்னையும் ஆஹா கேப்பை நோக்கி வருவான் போல இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் அப்படியே திரும்பி போயிட்டான். நான் இப்போ வரல, இன்னும் ஒரு வாரம் டைம் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. காரணம் எஃப்ஐஸ் வாங்கி வச்சுருந்தாங்க, அதனால் அது அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா பெரிய ஆளுங்க 2 பேருமே வாங்கினா மார்க்கெட் இப்படி தான் இருக்கும், புல்லிஷ்லேயே தான் முடியும். இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50 பாசிட்டிவில் முடிகிறதுக்கு காரணம். எஃப்ஐஎஸ் பையிங், பேங்க் நிஃப்டி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 10க்கு ரிலையன்ஸு ஃபஸ்ட் கிளாஸாக முடிஞ்சிருக்கு, ஹெச்டிஎஃப்சியும் நல்லா முடிஞ்சிருக்கு. இந்த ரீசனால் தான் மார்க்கெட் ஏறி இருக்குது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரீசன். இதுதான் நிஃப்டி 50ல் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. 5ல் 1 ஃபெயிலியர், 4 சக்ஸஸ். சென்செக்ஸில் வருவோம். சென்செக்ஸில் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் கால் ஒன்று கொடுத்தாங்க சென்செக்ஸ் குரூப்புக்கு. இந்த கால் தாங்க. எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு கொடுத்தேன். இது புல்லிஷில் முடிஞ்சால் ஸ்ட்ராங்காக புல்லிஷில் முடிஞ்சுது. நான் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்லாம் எடுத்துட்டேன். அந்த அளவுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. நான் ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் தான் கொடுத்தேன். இது க்ளோஸ் ஆகும்போது நான் கொடுத்தேன். நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் வந்திருக்கு, கண்டிப்பாக பை பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆனால் என்ன ஒன்று, ஃபாஸ்ட்டாலாம் போகல,
ரொம்ப பொறுமையை சோதித்து அதுக்கப்புறம் ப்ராஃபிட் கொடுத்தான். இருந்தாலும் ப்ராஃபிட் தானே. இந்த கேண்டில்லேருந்து 3 கேண்டில் வரையும் வெயிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. ஆனால் ஸ்லோவாக தான் இருந்தது, பெரிய லெவல் மொமெண்டமே இல்லை. அதாவது நிஃப்டி 50ல் ஒரு 3 பாயிண்ட் போச்சுன்னா இவன் 30 பாயிண்ட் போவான். அவன் 180 ரூபாய்க்கு போனால் இவன் 800 ரூபாய்க்கிட்ட மூவ் ஆவான். ஸோ அப்படி கால்குலேஷன் பண்ணி பார்த்தா இதில் 3 இதுவில் வந்து எப்படியும் ஒரு 3000 ரூபாய் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி என் சைடில் எல்லாருமே ப்ராஃபிட்டபுள் தான். இன்றைக்கும் நேற்று ப்ராஃபிட், பட்ஜெட் டே அன்றைக்கும் சண்டேயில் அன்றைக்கி சண்டே மட்டும்தான் சொதப்பலாம் முடிஞ்சுது. 15 பேர் மட்டும்தான் ப்ராஃபிட்டு. அதுக்கு அடுத்த நாள் நல்ல ப்ராஃபிட்டு, நேற்றும் ப்ராஃபிட்டு, இன்றைக்கும் ப்ராஃபிட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த மணியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். வேறு அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி இந்த பக்கமே நாங்கள் போகிறதே கிடையாது. அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்கிறேன், இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லாமல் பெரிய லெவல்லாம் ஏம் வைக்கவே வைக்காதீங்க. நமக்கு தேவை நிஃப்டி 50 ஏறுதா, அதில் ஒரு லாட் எடுக்கிற இடத்துல நான் 2 லாட் எடுப்பேன். எனக்கு மேக்ஸிமம் அதிகபட்சமே 10 பாயிண்ட் போதும், இல்லைனா 7 பாயிண்ட் 8 பாயிண்ட்டுக்கு தான் ட்ரேட் பண்ணுவேன். ஒரு 10 பாயிண்ட்டுனே வைங்களேன், ஒரு ஷேருக்கு 10னா 650 ரூபா, 2 ஷேருக்கு 1300 ரூபா. இது மாதிரி நான் 3 ட்ரேட் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? அப்போது 1300 1300 1300ன்னு பார்த்தா ஒரு 4000 வரும். அதில் ஒரு ட்ரேடு லாஸ் ஆகுதுன்னே வச்சுங்க. அப்போது மீதி 2600 ரூபாவது கைக்கு நிற்கும்ல. இதுதான் என்னோடய ட்ரேடு. நான் இப்படி தான் பண்ணுறேன். அதாவது எனக்கு மார்க்கெட் கரெக்டான என்னுடைய அந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டில் இருந்தால் 2 ட்ரேட் எடுப்பேன் ஒரே டைமில், 2 லாட் எடுப்பேன். இல்லையா எனக்கு அது திருப்திகரமாக இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு லாட் தான் எடுப்பேன். ஓகேங்களா? அதுலேயே என்னோடய ஏம் வந்து ஒரு லாட்டாக இருந்தாலும் அதுலேயும் என்னோடய ஏம் வந்து 10லேருந்து 8க்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் நமக்கு அவ்வளோதான் ரேஞ்சு போகுது, அதுக்கப்புறம் சடார்னு கீழே இறங்கிடுது. நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து காசு வந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்காக உக்காண்ட்ருக்கோம் காலையிலேருந்து. ஸோ அதை நான் மைண்டில் இப்போது ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 500 ரூபா லாபம் கிடைச்சாலும் நான் பாசிட்டிவில் தான் முடியணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஃபோக்கஸ் வந்து ரொம்ப நாள் ஆகுது. அதனால தான் நான் அதையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ பெரிய லெவலெல்லாம் ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா பெரிய லெவலில் ஏம் பண்ணாதீங்க. பெரிய லெவல் வந்து குதிரைக்கு கொம்பு முளைக்கிற மாதிரி, அது முளைக்கவே முளைக்காது. என்றைக்காவது ஒரு நாள் நடக்கலாம், ஆனால் ரெகுலராக நடக்க வாய்ப்பே இல்லை. மார்க்கெட்டுன்றது ஏறிக்கிட்டோம் இறங்கிக்கிட்டோம் இருக்கும். பாதி ஆப்ஷன் பையர் லாஸ் ஆகிறதுக்கு காரணமே அந்த வெலாட்டிலிட்டி. மார்க்கெட் அந்த கேண்டில் ஒரே நேரம் ஏறிக்கிட்டே இருக்காது, ஏறும் அப்படியே இறங்கும். இதில் 1008 ரூல்ஸ் வேறு இருக்குது அந்த கேண்டில்ஸுக்கு. தீட்டா எஃபெக்ட் இருக்குது, டைம் டிகே இருக்குது, காமா எஃபெக்ட்டு, கண்ட எஃபெக்டெல்லாம் இருக்குது. அப்போது நமக்கு தேவையான அந்த பாயிண்ட்டு மார்க்கெட் அந்த கேண்டில்ஸுக்கு ஏறும்போது நமக்கு தேவை என்ன? இந்த ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலில் இது அதிகபட்சமாக ஒரு 30 பாயிண்ட் ஏறுதா, நம்ம அதில் ஒரு 10 பாயிண்ட்டை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதை பிடிக்க முடியாதா? அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு தானே இருக்கோம். ஸோ நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தால் பெரிய லெவலெல்லாம் ஏம் பண்ணாதீங்க. மார்க்கெட்டு அந்த மாதிரியே இல்லை. இப்போ கொஞ்ச நாளாகவே பெரிய லெவலெல்லாம் மார்க்கெட் ஏறவே இல்லை. இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஏறிச்சு? அதே இடத்துல இறங்கிக்கிட்டு தானே இருந்தது. இதில் நம்ம எப்படி ஒரு பெரிய ப்ராஃபிட்டுக்கு ஏம் பண்ண முடியும்? நியாயமான கொஸ்டின் தானே இது நான் கேட்குறது. அப்போது அது 30 பாயிண்ட் ஏறுது. சப்போஸ் இந்த கேண்டிலில் இந்த சென்செக்ஸில் ஒரு 70 பாயிண்ட் ஏறுதுன்னா அதில் நம்மளால் ஒரு 10-20 பாயிண்ட் பிடிக்க முடியாதா? இது சென்செக்ஸில். நிஃப்டி 50ல் 10 வர்றது கஷ்டம். ஏன்னா இவன் சென்செக்ஸில் மூமெண்ட்டும் ஸ்பீடாக இருக்கும், அதனால் ஈஸியாக பிடிக்கலாம். ஆனால் நிஃப்டி 50ல் ஒரே ஸ்ட்ராங்காலாம் சடார்னுலாம் ஏறுறது ரொம்ப கஷ்டம். அப்போது அதில் மேக்ஸிமம் 10 பாயிண்ட்டு பிடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. நாங்கள் 40 பேரும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ஸ்கேல்பர்ஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள விட்டுருங்க. அவங்க 5 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டுக்கு ட்ரேட் பண்ணுறவங்க. ஏன்னா அதிக குவான்டிட்டியை உள்ளே வாங்கிட்டு 3 பாயிண்ட்டுக்கு ட்ரேட் பண்ணுவாங்க. 10,000 குவான்டிட்டி வாங்குறாங்கன்னா அதுக்கு 3 பாயிண்ட் வந்தால் போதாதா? அந்த மாதிரி கான்செப்டில் அவங்க இருப்பாங்க. அவங்கள நம்ம இதில் இழுக்கவே வேணாம். ஆனால் நார்மல் ஆப்ஷன் பையர்ஸ் நம்மளை மாதிரி ரீட்டெய்லர்ஸ் என்ன பண்ணணுன்னா, நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக அமையும். ஆனால் அது இந்த மணியாக மட்டும் இருக்கணும், சப்போர்ட்டில் இருக்கணும், இல்லை ரெசிஸ்டண்ட்டில் மார்க்கெட் இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் நடுவில் இருக்கும் போதோ, இல்லை சைட்வேஸில் இருக்கும் போதோ, இல்லை ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும் போதெல்லாம் பண்ணிங்கன்னா லாஸஸ் கண்டிப்பாக வரதான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ்.
இதை ஒருத்தர் என்னை கேட்டார். அதனால் அவருக்கு இவ்வளோ கிளியராக சொல்லிட்டேன். ஃபோக்கஸ் அவர் ஏம் வந்து பெரிய லெவலில் ஏம் பண்ணுறாரு. அதாவது ஒரே ஒரு 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 ட்ரேட் எடுக்கிறாருன்னா அதில் அவரோட ஏம் வந்து ₹2000 இருக்குது. எப்படி கிடைக்கும் அந்த ₹2000 ஒரே ட்ரேடில்? மார்க்கெட் அந்த அளவுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்குது பட்ஜெட் மாதிரி? இல்லை, இன்றைக்கி சுத்தமாக இல்லை, நேற்றும் சுத்தமாக இல்லை. அப்போது மார்க்கெட் ஏறக்கூடிய அந்த 15 மினிட்ஸில் ஒரு 5 பாயிண்ட்டு, ஒரு 6 பாயிண்ட்டு, ஒரு 7 பாயிண்ட்டு, அதிகபட்சமாக மேக்ஸிமம் 10 பாயிண்ட்டு அப்படின்றது தான் ரியாலிட்டி. உண்மையான ரியாலிட்டியே அதுதான். நாங்கள் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் எல்லாருமே டெய்லியும் ப்ராஃபிட்டில் முடிக்கிறோம். 3 ட்ரேடு நான் சொன்ன மாதிரி கால்குலேஷன் போடுங்க. ஒரு லாட்டுக்கு 2 ட்ரேடு, 3 இப்போ 5 ட்ரேடு இன்றைக்கி பண்ணோம். 5மே சக்ஸஸாக வந்திருக்கு? இல்லை, 1 ஃபெயிலியர். அதில் 7 பாயிண்ட்டு. 7 பாயிண்ட்டுனா கூட 65 × 7 எவ்வளோ வரும்? ஒரு ₹900 லாஸ் ஆகிருக்கும் 2 லாட்டுக்கு. ஸோ 4000ல் 900 போனால் கூட ₹3000 இருக்கும். ப்ரோக்கரேஜ் வந்து ஒரு ₹400 ₹500 போகுதுன்னா கூட ₹2500 நிற்குமே. ₹2500 எவன் கொடுப்பான் ஒரு நாளைக்கு? ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை ரெகுலராக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அனுபவம் அதில் ஆல்ரெடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நான் சொன்னதை ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதில் உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் 10க்குள்ளே ஏம் பண்ணுங்கள். அது மார்க்கெட் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடில். மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக போனீங்கன்னா அது லாஸஸ் தான் ஆகும். அதனால் மார்க்கெட்டோட டைமென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 7 பாயிண்ட் 8 பாயிண்ட்ன்றது ஈஸியாக பிடிக்க முடியும். இது என்னுடைய யூடியூப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களை கேட்டாவே அவங்களே சொல்லுவாங்க, நான் சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்கெல்லாம் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க டெய்லியும். லாஸஸும் வருது, அதையும் நான் சொல்லிடுறேன். லாஸஸ் வருது. இன்றைக்கி நேற்று கூட பண்ணோம், 5 ட்ரேடோ என்னமோ பண்ணோம். அதில் 2 லாஸஸ், ஆனால் 3 வந்து பெரிய ப்ராஃபிட்டு. அப்படி நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தா கூட அதுவும் ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சுது, ப்ரோக்கரேஜை மைனஸ் பண்ணால் கூட. ஸோ இப்படி பண்ணால் மட்டும்தான் ஆப்ஷன் பையர்ஸால் இந்த மார்க்கெட்டில், இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸால் நான் கண்டது. அதை தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சொல்கிறேன். அவங்க ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, நானும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதை ஒருத்தர் கேட்டிருந்தார். அதனால் நீங்கள் எப்படி அதை பிடிக்கிறீங்க, என்ன மாதிரி உங்கள் ஸ்ட்ராட்டஜின்னா இதுதான் என் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்டை நான் பெரிய லெவலில் ப்ராஃபிட்டை ஏம் பண்ணுறதே கிடையாது. அது என்னால் பிடிக்கவே முடியாது. உண்மையை சொன்னால் என்னால் அது முடியாது. என்னால் அந்த 10 பாயிண்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக பிடிக்க முடியுது. அந்த 10 பாயிண்ட்டை பிடிக்கிறத நான் அதை வந்து என்னுடைய இதுவில் ஒரு லாட் எடுக்கிறதுக்கு பதில் 2 லாட் எடுத்துக்கிறேன். எனக்கு 3 லாட் எடுத்தாவே ₹4000 கிட்ட வரும். அதில் 1 ஃபெயிலியராக போகுது, இல்லை 2மே ஃபெயிலியராக போகுது. எப்படி எனக்கு ₹1000 நிற்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஆப்ஷன் பையர் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு. நீங்கள் அதாவது சில பேருக்கு வந்து அவங்களோட சைக்காலஜி வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப அடிபட்டுட்டேன் இந்த ஆப்ஷன் பையிங்கில். அதனால் என் சைக்காலஜி நான் இந்த மாதிரி கொண்டு போயிட்டேன். ஏமிங் இவ்வளோ தான். சில பேருக்கு வந்து ப்ராஃபிட் பெரிய லெவலில் பிடிக்கணுன்னு ஆசையாக இருக்கும். ஆனால் இப்போ நடக்கிற மார்க்கெட்டில் நீங்களே சொல்லுங்களேன், பெரிய லெவல் ப்ராஃபிட் ஒரு கேண்டிலில் பிடிக்க முடியுதா? இல்லை வெயிட் பண்ணால் கிடைக்குதா? ஒவ்வொரு இந்த சார்ட்டில் பாருங்களேன், இது 4 புல்லிஷ் கேண்டில் போகுது. அந்த 4க்கு ஏற்ற மாதிரி அடுத்தது 2 வந்தது. இப்போ நம்ம இங்கே வெயிட் பண்ண முடியும்? சரி, இந்த இதில் பாருங்களேன், 2 4 6 7 புல்லிஷ் கேண்டில் போயிருக்கு. இந்த 2 கேண்டிலில் 6 புல்லிஷ் கேண்டிலை ஈக்குவல் பண்ணிடுச்சு. சரி, இதை விட்டுருங்க, இங்கே வாங்க. இதை இப்போ இங்கே இருக்குது 3 வந்திருக்கு, இங்கே 2 வந்திருக்கு. இது எத்தனை மணிக்கு வந்திருக்கு? ஒரு 9:30 மணிக்கு வந்திருக்கு. அது எத்தனை மணிக்கு மறுபடியும் வந்துட்டான்? ஸோ அப்போது நம்மளால் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்றது சாத்தியமில்லாத ஒன்று. இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் முன்னெல்லாம் எப்படி இருந்ததோ தெரில. இப்போ ரீசெண்டாக இருக்கிற மார்க்கெட் இப்படி தான் இருக்குது. கிடைக்கும் போது ப்ராஃபிட்டை கேப்சர் பண்ணிக்கணும். இதுதான் ஓவராக பேசினால இன்றைக்கி ரொம்ப நேரம் போயிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கான நிஃப்டி 50 அண்டு சென்செக்ஸ் அதோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்டை ஒரு செக் பண்ணிக்கலாம். வேர்ல்டு மார்க்கெட்டில் இப்போது நேற்று டவ் எல்லாம் மைனஸில் முடிஞ்சுது, எஸ்எம்பிஎம் மைனஸு, நாஸ்டாக் கம்போசிட்டும் மைனஸில் தான் முடிஞ்சுது. எஃப்டிஎஸ்சி இன்றைக்கி 106 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, சிஎஸ்சி 75 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, டாக்ஸ் இப்போ ட்ரேட் ஆகுது
52 பாயிண்ட் மைனஸு. இன்றைக்கி 427 பாயிண்ட் மைனஸு. ஆங்சங் ப்ளஸில் முடிஞ்சது. ஷாங்காய் கம்போசிட்டு 35 பாயிண்ட்டு. நம்ம என்எஸ்சி நிஃப்டி 48 பாயிண்ட்டு. பிஎஸ்சி சென்செக்ஸ் 79 பாயிண்ட்டு. எஸ்டிஐ 21, காஸ்பி 83. யூஎஸ் டாலர் வெகுவாக ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஐஎன்ஆரும் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்குது. கோல்டு பழையபடியே வந்துட்டான், $5048 அவுன்ஸுக்கு. சில்வர் ஏறிக்கிட்டு இருக்குது. காப்பர் லைட்டாக இறங்கியிருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேர்ல்டு மார்க்கெட்டில் இப்போது கரண்ட்டு இண்டெக்ஸோட லெவல்ஸு. இப்போ மணி 5:15. டவ் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். டவ் ஃபியூச்சர் வந்து 155 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. நாஸ்டாக் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னா, நாஸ்டாக் ஃபியூச்சர் 33 பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இவங்க எப்படி முடிகிறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு மார்க்கெட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் கேப் அப் ஆர் கேப் டவுன் அப்படின்றது தெரியும். இது ஆஸ் யூஷுவல் அதே ப்ராசஸ் தான். இவங்க ப்ளஸில் முடிஞ்சால் நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகும். இவங்க லாஸஸில் முடிஞ்சாங்கன்னா நம்ம கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். ஸோ இது முடிஞ்சால் தான் நமக்கு கேப் அப்பா கேப் டவுனா அப்படின்றது தெரியும். நம்ம சென்செக்ஸ்க்கு வருவோம். நாளைக்கு சென்செக்ஸ் வந்து வீக்லி எக்ஸ்பைரி. இந்த ப்ளூ லைன் வந்து ஆஸ் யூஷுவல் பேஸ் லைனு. இந்த ப்ளூ லைனுக்கு மேலே ஒரு கேப் அப் கிடைச்சா இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. இந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு இப்படி இறங்கலாம் மார்க்கெட்டு. இன்றைக்கி எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக இன்றைக்கி பையிங்கில் இருந்தாங்கன்னா மார்க்கெட் நாளைக்கு கண்டிப்பாக ஏற தான் செய்யும். அதே மாதிரி புல்லிஷ் பயாஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 84,014. அதுக்கு மேலே இருக்கிறது 84,406. அதுக்கு மேலே 84,789. அதுக்கு மேலெலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த 3 ரெசிஸ்டன்ட் நாளைக்கு சென்செக்ஸுக்கு இன்ட்ராடே ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். இல்லை யூஎஸ் மார்க்கெட்லாம் டவுனில் முடிஞ்சதுன்னா நமக்கு ஒரு கேப் டவுன் கிடைச்சா இது ஃபஸ்ட்டு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை இப்படி உடச்சிட்டு கீழே வரலாம். ஆனால் இதை சப்போர்ட்டாக எடுத்தோன்னா கண்டிப்பாக மேலே போகலாம். அப்போது இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? அப்போது இதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது? 83,492. அதுக்கப்புறம் 83,101. அதுக்கப்புறம் இருக்குது 82,791. இந்த 3 அதுக்கும் கீழே உடச்சி வந்தானா 82,380. இது எஃப்ஐஐ செல்லிங்கில் இருந்தால் மட்டும்தான் இந்த 4 சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க பையிங்கில் இருந்தால் இந்த சப்போர்ட்டு 83,101 தான் லாஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் சென்செக்ஸில் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ். நம்ம நிஃப்டி 50 வந்துடுவோம். நிஃப்டி 50 வந்தால் இதில் ஆல்ரெடி லைன்ஸ் போட்டுட்டேன். நிஃப்டி 50ல் பாருங்கள், இது ஒரு பேஸ் லைனு. ஒரு கேப் அப் கிடைச்சா இன்றைக்கி வந்த ரெசிஸ்டண்ட்டு 25,814 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கு மேலே இருக்க ரெசிஸ்டண்ட் வந்து 85,863. அதையும் உடைச்சானா 25,902. நான் இதை 85,000 நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த சென்செக்ஸே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிங்க. 25,814 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அப்புறம் 25,863 செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் 25,902. அதுக்கு மேலே இருக்கிறது 25,950. இது ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். இல்லை இந்த பேஸ் லைன், இந்த ப்ளூ லைனுக்கு கீழே ஒரு கேப் டவுன் கிடைச்சா இது வந்தால் பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டு 25,667 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் 25,615. அதுக்கப்புறம் இருக்கிறது சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிறது 25,548. எஃப்ஐஏ செல்லிங்கில் இருந்தால் இந்த ரெசிஸ்டண்ட்டும் இந்த சப்போர்ட்டையும் உடச்சிருவாங்க. அப்போது 25,484. ஆனால் எஃப்ஐஎஸ் வந்து பையிங் சைடில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நேற்று கேஷ் மார்க்கெட்டில் 5,000 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க. அப்போ இன்றைக்கும் கண்டிப்பாக என்னுடைய அசம்ஷனில் அவங்க பையிங்கில் தான் இருப்பாங்க. அப்போது மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அகைன் இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே பாசிட்டிவாக முடியலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் நிஃப்டி 50ல் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எல்லாம் இங்கே காட்டுற இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இது வந்து இந்த ரெசிஸ்டன்ட் வந்தால் புட்டை வாங்கிறதுக்கோ இல்லை இந்த சப்போர்ட் வந்தால் காலை வாங்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிசர்ச் யுவர் ஓன் அனலிஸ்ட், அதுதான். இது ஒரு டிஸ்க்ளைமர். இது ரெகுலராக சொல்ல வேண்டியது கடமை. ஏன்னா செபியில் ஒவ்வொரு வாட்டியும் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையே நான் சொல்லிட்டேன். நான் சொல்கிற ஒரே ஒரு ஐடியா என்னென்னா, இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுவும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போது ஃபோக்கஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு இந்த ஓஐ ஷீட்டையும் செக் பண்ணுங்கள். எந்த சைடில் ஆப்ஷன் கால் இன்க்ரீஸ் ஆகுதா, புட்டு இன்க்ரீஸ் ஆகுதா பார்க்குறது இல்லாமல்
ஓயை பார்க்கறது இல்லாமல் இதில் இந்த வால்யூமும் செக் பண்ணுங்கள். எந்த சைடில் புட் சைடில் இன்க்ரீஸ் ஆகுதா, கால் சைடில் இன்க்ரீஸ் ஆகுதா, இந்த 4 ஸ்டெப்ஸை பார்த்தா நம்ம அழகாக ஜெயிக்கலாங்க. இது நான் பல தடவை சொல்கிறேன். ஃபாலோ அப் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, நான் நம்புகிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஒரு 7 நிமிஷம் பேசினேன். ஆப்ஷன் பையர்ஸ் என்ன பண்ணலாம், இப்போ இருக்கிற மார்க்கெட்டு கண்டிஷனில் நம்ம எந்த லெவலுக்கு ப்ராஃபிட்டை ஏம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன், ஒரு ஃபெயிலியரான ஒரு ஸ்ட்ராட்டஜினா நான் சொல்லவே மாட்டேன். இது சக்ஸஸ் கண்டினியூஸாக எனக்கு சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எப்போ ஒரு வாட்டி நானும் தான் லாஸ் பண்ணுறேன். நான் அதை ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சுது, நேற்று எனக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சுது. ஸோ அப்போது சக்ஸஸ் ரேஷியோ ஆப்ஷன் பையருக்கு எப்படி இருக்குன்னா, அந்த பெரிய லெவலில் ஏம் பண்ணுற அந்த ப்ராஃபிட்டை கம்மி பண்ணணும். அது பெரிய லெவலில் மார்க்கெட் போகல. எப்போ ஒரு வாட்டி ஈவெண்ட்ஸ் வரும்போது, நியூஸஸ் வரும்போது, பட்ஜெட் வரும்போது, இந்த மாதிரி ஜிஎஸ்டி நியூஸ் வரும்போது அப்போது நம்மளால் ட்ரேடே பண்ண முடியாது. ஏன்னா அவன் நம்ம போடுற அந்த ப்ரைஸுக்கு ட்ரிகரே ஆக மாட்டான், டப்புன்னு போய்க்கினே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல மட்டும் நம்ம மார்க்கெட் அதிகபட்சமாக இப்படி தானே இருக்குது. அப்போது இந்த மாதிரி கண்டிஷனில் நம்மளோட பெரிய லெவல் ப்ராஃபிட் ஏமை குறைக்கணும். குறைச்சாதான் ஓரளவுக்கு சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுத்தாலும் ஒரு 3 நாள் ட்ரேட் பண்ணால் அது பெரிய லெவல் ப்ராஃபிட்டாக 2000 3000 நிற்கும். இதுதான் என்னுடைய, அதாவது ஒரு நாளைக்கு 1000 ரூபா ப்ராஃபிட்டில் வெளியே வர்றது என்னை பொறுத்தவரையும் பெரிய விஷயமாக நினைக்கிறேன். அது அவங்க மைண்ட் செட்டு, சைக்காலஜி, அவங்களோட பேக்ரவுண்டு, ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு, அவங்களோட அந்த டிமேட்டில் இருக்கிற ஹோல்டிங் அமௌண்ட்டு, அதை பொறுத்து சில பேருக்கு மாறலாம். சில பேரெல்லாம் 5000 வேணும் 10,000 வேணும்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் 5000 10,000லாம் வந்திருக்குமான்னு நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஃபிட்டபிள் ஏமை பெருசு பண்ணலாமா சின்னது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னுடைய ஒரு ஆலோசனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்க ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருந்தால், இல்லைன்னா யாருக்குமே பண்ணாதீங்க. இதுதான். ஏன்னா நான் ஒரு சில பேர் என் ரிலேஷனில் ஃபார்வர்ட் பண்ணி, ஏன்டா நீ கெட்டு போனது இல்லாமல் ஏன்டா என் பசங்களையும் கெடுக்கிறேன்ட்டாங்க. ஜோக்குக்கு தான் சொன்னாங்க, இருந்தாலும் அது இந்த வஞ்சை புகழ்ச்சி அணி மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, நீங்கள் யாராவது பண்ணி அந்த மாதிரி மாட்டிக்காதீங்க. இந்த ஃபீல்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு, இது கேட்கறதுக்கு கரெக்டாக இருக்குது, அவர் சொல்கிறதும் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு ஆனால் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.